ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இனிமேல் டெல்லியில் வந்து நம்ம குழந்தைங்க, இப்போ நான் பசங்களை வச்சுட்டு எப்படி நான் வந்து லீட் பண்ண போகிறேன் என்னோடய டேஸ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சில ஒர்க்குன்னு காரணமாக வெளியில் போயிருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ போர்ட்ரஸில் இருக்கிறதுனால நமக்கு சேஃப் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு எப்போதுமே பாதுகாப்பு வந்து 24 ஹவர்ஸுமே நமக்கு பாதுகாப்பு தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் வந்து டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணலை. சடன்லியாக நம்ம கூடவே இருந்தவங்க வந்து திடீர்னு 1 or 2 டேஸ்க்குள்ளேயே இந்த விஷயத்த சொல்லவும் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் வந்து ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டோம். ஆக்சுவலி அந்த வீடியோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்கும். நான் அப்லோட் பண்ணதான் லேட்டு. எங்களுக்கு அந்த 1 வீக் வந்து அந்த ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ ஒரு ஏன்னா ரீசெண்டாக தான் இப்போ கல்யாண நாள் கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் போன வீக்கில். அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புனாங்க. இப்போ எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2011 எங்களுக்கு கல்யாண நாள். அது நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று பை ஒன்றா வந்து சொல்லலான் இருக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தேவைப்பட்டால் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்போ வந்து கல்யாணம் 2011 8/9 டேட்டு. அந்த டைம்லேயும் இப்படி தான் கல்யாணம் முடிஞ்சு 6 நாளில் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அப்போவும் ஒரு தனிமை லைஃப் வந்து அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வந்து நமக்கு பழகுன ஒரு விஷயமா இருந்தாலும் சடன்லியாக பிரியும் போது வந்து நம்மளை அறியாமலே நம்ம மனசு வந்து உடஞ்சிருது. அதுதான் உண்மை. அதனால தான் இந்த வீடியோ வந்து அவரே எடுத்துட்டாரா, சரி ஓகே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டேன். நிறைய பேருக்கு தெரியணும்ல, திடீர்னு நம்ம வந்து இனிமேல் தனியாக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெரியணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் அந்த வீடியோ. அப்புறம் வந்து இனிமேல் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும்தான் வந்து இனிமேல் பசங்களை ஸ்கூல் அனுப்புறதா இருக்கட்டும், திரும்ப கூட்டு வரதா இருக்கட்டும், படிக்க வைக்கிறது, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு கீழே போகணும், தண்ணினா பிடிக்க போனதே இல்லை. அவர் தான் எப்போதுமே பிடிச்சிட்டு வந்துடுவார். அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நானும் போவேன், ஆனால் அவர் கூட மட்டும்தான் போவேன். இனிமேல் தனியாக போக கற்றுக்கிடணும். டெல்லி வந்து 1 year ஆயிடுச்சு. நான் தனியாக வந்து எங்கேயும் போனதே கிடையாது. எல்லாமே அவரோட தான் சேர்ந்து போவேன். இனிமேல் வந்து நானே லீட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பத்துலேருந்து நாங்கள் தனியாக தான் வந்து இருக்கிறோம் ஊரில் கூட. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா தான். நான் அப்பவும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அவசியமே கிடையாது. நான் எங்கள் அப்பா கால் பண்ணி, அப்பா அது வேணும், இது வேணும், அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க நம்ம சொன்னாலே எல்லாமே வந்து வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயுமே இவர் வந்து நான் ஃபோன் பண்ணி அது வேணும், இது வேணும், காய்கறி கம்மியாக இருக்குது, மளிகை பொருள் எதுனாலும் தேவைப்பட்டால் நான் கால் பண்ணி சொன்னாலே போதும், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவார். வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 1 year 2023 2024 வரைக்கும் பேம்பராக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து நம்ம தைரியமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ நம்ம தைரியமாக வெளியில் போய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மொழி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து பேச தெரியும். ஓரளவுக்கு நான் ஒரு 70% வந்து நல்லா மொழி வந்து பேச தெரியும். அவங்க பேசுகிறது எனக்கு நல்லா புரியும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தப்பாக தான் பேசுவேன். ஆனால் நல்லாவே எனக்கு புரியும். நான் நல்லாவே மேனேஜ் பண்ணிடுவேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவரும் தைரியமாக போயிருக்காரு. இப்போ நிறைய பேர் ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. இங்கே டெல்லியில் தான் இருக்கிறாங்க, கேஜிஎஸ் ஃபேமிலி. அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து கால் பண்ணி கேட்டாங்க, சிஸ்டர் நமக்கெல்லாம் இது பழகுனது தானே, என்ன திடீர்னு இங்கே இப்படி ஃபீல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழகுனதாக இருந்தால் கூட நம்ம கூடவே இருந்துட்டு நாளைக்கு ஒருத்தங்க வந்து ஊருக்கு போகிறாங்க, நாளையிலேருந்து அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த ஃபீலிங்ஸு. அப்புறம் நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டோம். இப்போ சூப்பராக இருக்கிறோம். பசங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவங்கள படிக்க வைக்கிறது, அப்புறம் டியூஷன் எடுக்கிறது, அப்புறம் உங்கள் கூட பேசுகிறது. இப்போ ஒரு வாரமாக நான் வீடியோவே ஒழுங்காக போடலை. இனிமேல் நம்ம ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். சரி ஓகே. இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ பார்த்த உடனே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரபு பாபு அப்படின்னு சொல்லி ஒரு சகோ. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஓகேப்பா, நமக்கு இந்த டெல்லியில் ஒருத்தங்க பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க. அவங்க டெல்லியில் இல்லை, ஆனால் வந்து இந்த மொபைல் மூலமாக நமக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கேஜிஎஸ் விலாகாக இருக்கட்டும், ஜீவா சிஸ்டர், தேவிகா சிஸ்டர், கண்ணம்மா விலாகு,
அது கூடவே இன்னும் நிறைய கோத்தனூர் அம்மன், அந்த அந்த அக்கா, அப்புறம் வந்து ராஜேஸ்வரி அம்மா, அப்புறம் வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணசாமி அவங்க, அப்புறம் இன்னும் நிறைய பேர், சங்கீதா சிஸ்டர், கலை சிஸ்டர், நிறைய புது 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 உறவுகள் எல்லாமே வந்து பி போல்டு, ஸ்ட்ராங்காக இருங்க, டோன்ட் க்ரே அப்படி சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேல் வந்து நான் உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு கமெண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நான் ரொம்பவே பேசுவேன். எப்போதுமே நாங்கள் வந்து காலையில் காஃபி குடிக்க ஆரம்பித்தோம்னாலே 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். கிட்டத்தட்ட அந்த காஃபி வந்து சின்ன கப்பில் குடித்தா கூட நாங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே போகும். அந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போமா. அது கொஞ்சம் இப்போ கம்மியாகும். அது ரொம்பவே நான் மிஸ் பண்ணுவேன். இனிமே அந்த டைம்லேயும் நான் உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் போடுவேன். நாங்கள் எப்படி டெல்லியில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம், எப்படி ஷாப்பிங் போக போகிறோம், எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கல்யாண நாளுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ போடவே முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வீடியோ போடவே எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ அவர் வந்து கால் பண்ணி என்ன நீ வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் அவருக்காகவும் இந்த வீடியோ போட்டாச்சு. ரொம்ப நன்றி வாழ்த்து சொன்னவங்களுக்கு. அவர் ஃபோனில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக என்னோட சார்பாகவும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி. இதாங்க வந்து இந்த ஒரு நன்றி வந்து டபுளாக வருது. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. இனிமே டெல்லியில் எப்படி நம்ம லீட் பண்ணி சர்வைவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரண்ட்டாக உள்ள ஸ்டேட்மெண்ட். இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த நாள்லேருந்து ரொட்டீன் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணலாம். வீடியோ பார்த்துருக்க யாராவது நேம் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் புதுசாக வந்தவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.